வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின பத்தி சௌந்தர்யா கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து சிவகுமார் வந்து ஓப்பன் அப் பண்றாரு. அண்ட் தென் டாப் 5ல ஜாக்லின் இருக்கக்கூடாது அப்டின்றதையும் வந்து அவரு சொல்றாரு. அத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிவிங் ஏரியால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சௌந்தர்யா வந்து உட்காந்துட்டு சிவகுமார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சிவகுமார் வந்து ஜாக்லின் மேல என்ன காண்டுன்னு தெரியல. ஜாக்லின் வந்து இப்டி அப்டின்னு சொல்லிட்டு நெறைய இன்சிடென்ட்ட வந்து சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் பத்தின அபிப்பிராயத்த வந்து சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 5ல இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் தவிர்த்து மத்த 5 பேரும் வந்து டாப் 5ல இருந்தா ஐ அம் ஹேப்பி அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ரயான வந்து அவங்க ப்ரோ அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இவரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. நான் ப்ரோ அப்படின்ற மாரி ஒரு அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி என்கிட்ட சொன்னாங்க. பட் அவங்க வந்து ஃப்ளோல சொல்லியிருந்தா, திரும்பவும் ரயான் வந்து ப்ரோவான்னு கேட்டதுக்கு, ஆமா அப்படின்ற மாரி டக்குன்னு யோசிக்காம சொல்லியிருப்பாங்க. அப்பன்னா, அவங்க அந்த இடத்துல ப்ரோவான்னு அவர் கேட்டதுக்கப்புறம், இல்ல ஃப்ளோல சொல்ட்டேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்படி சொல்லாம, ஆமா அப்படின்ட்டாங்க. ஸோ, அவங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அண்ட் தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேல்யூ பண்றாங்க. பட் இந்த பர்ட்டிகுலர் சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்கு ஒரு தடவ சப்போர்ட் பண்றப்ப ரயான விட்டுறாங்க. ரயானுக்கு சப்போர்ட் பண்றப்ப முத்துக்குமரன விட்டுறாங்க. ஸோ, இந்த மாரி மாத்தி ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத வந்து சிவா வந்து சொல்றாங்க. ஸோ, ஜாக்லின் வந்து டாப் 5ல இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. டாப் 5ல ரயான், விஷால், முத்து, நீ, பவி இவங்க 5 பேர் இருந்தா எனக்கு வந்து ஹேப்பி. ஆனா ஜாக்லின் வந்து இருக்கக்கூடாது. நான் உன் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் நான் உன்கிட்ட அத ஓப்பனா சொல்றேன். ஏன்னா, நான் இப்பயும் வந்து நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது வந்து சரிப்படாது. நான் இப்போ வந்து கரெக்ட்டா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ அத வந்து சொல்றேன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. பட் என்னோட பிரெடிக்ஷன் அதாவது ஃபைனல் டாப் 2ல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜாக்லின் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர எலிமினேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பணப்பெட்டி வந்தா ஒருத்தர எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னும் 2 டேஸ்ல அதுவும் தெரிஞ்சிரும். பணப்பெட்டி வைக்கிறாங்களா? இல்ல அது கிடையாதா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஜாக்லின் வந்து டாப் 5ல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபைனல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் வந்து பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா இந்த 6 கண்டஸ்டன்ட்ஸும் வந்து ஃபைனலிஸ்ட் தான். ஸோ அப்படின்றது தான் வந்து என்னோட புரிதல். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா? பணப்பெட்டியா? இல்ல 6 பேரும் வந்து ஃபைனல் போயி அங்க ஒவ்வொருத்தரா எலிமினேட் பண்ணுவாங்களா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.